அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மார்ச் 18th கோயம்புத்தூரில் நடந்த பிஜேபி ரேலி. ஸோ மோடி அப்போ ரோட் ஷோ பண்ணியிருந்தார் மக்களே. அந்த ரோட் ஷோவில் ஒரு சில பள்ளிகள், கோயம்புத்தூரை சேர்ந்த பள்ளிகள், அவங்களுடைய ஸ்கூல் குழந்தைகளை கூட்டு வந்து ரோட் ஷோவில் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த பரபரப்பை தொடர்ந்து வழக்கு போடப்பட்டுச்சு அவங்க மேலே. ஸோ இந்த வழக்கை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட்டில் போய் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதில் நீதிபதி சரமாரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசை. என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மார்ச் 18th கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பிஜேபி ரேலி. ஸோ அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணியிருக்கார். இந்த ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிகள் அந்த ரோட் ஷோவில் அவங்க குழந்தைகளை கூட்டு வந்து நிப்பாட்டி பிரைம் மினிஸ்டர் பார்க்க வைக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பள்ளியை பற்றி இங்கே பேசலாம், சாய்பாபா வித்யாலயா மிடில் ஸ்கூல். இவங்க அந்த குழந்தைகளை யூனிஃபார்மோடு வந்து நிற்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுருக்காங்க. இன்னும் சில பள்ளிகள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து ராமர் வேஷம், சீதா வேஷம், அனுமர் வேஷம், அர்ஜுனா வேஷம்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அந்த ரோட் ஷோஸில். ஸோ இப்போ அந்த பள்ளிகள் மேலே அந்த பள்ளிகளை பற்றி இப்போ நம்ம பேச போகிறதில்ல மக்களே. என்னென்னால் இந்த வழக்கு இந்த பள்ளிகளில் குழந்தைகளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு ரோட் ஷோ பண்ணிட்டுருக்கிறாங்க, அதுவும் மொட்டை வெயிலில் நின்றுருக்கு அந்த குழந்தைங்க அப்படிங்கிறத பற்றி பல மீடியாக்கள், எல்லா மீடியாக்களுமே அதை நியூஸாக போட்டாங்க. நியூஸ் போடப்பட்டதற்கு பிறகு சாய்பாபா வித்யாலயா மிடில் ஸ்கூல் மேலேயும் சின்மியா வித்யாலயா ஸ்கூல் மேலேயும் இன்னும் சில பள்ளிகளுக்கு மேலேயும் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அது எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஜேஜே ஆக்டில் குரூவல்டி காஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டில் போடப்பட்டிருந்த அந்த எஃப்ஐஆர். ஸோ இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதுக்கு பிறகு அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆரம்பிக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வித்யாலயா மிடில் ஸ்கூல் வந்து அதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க, சேலஞ்சிங் தி எஃப்ஐஆர். அதில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பெஞ்சில் இந்த கேஸ் வருகிறது மக்களே. இந்த கேஸ் வந்த பொழுது அவர்கள் இந்த கேஸை பற்றி விசாரித்து பார்த்து கேட்குறாரு. ஏப்ரல் 4th அன்னைக்கு அவர் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா மியராக ஒரு குழந்தைகளை, ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளை யூனிஃபார்மோடு கொண்டுட்டு வந்து ரோட் ஷோவில் நிப்பாட்டுறதின் மூலியமாக அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க அந்த கேள்வி கேட்டிருக்கார் போலீஸை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன சொல்கிறார், அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி தலைவர்கள் மீட்டிங் ஊரில் வந்து வைப்பாங்க. அந்த ஊரில் மீட்டிங் வைக்கிறப்போ எங்களுக்கு அவங்கள பார்க்க ஆசையாக இருக்கும், எங்கள் பெற்றவங்க கூட்டு போய் காட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே, இதற்கு நீங்கள் எதற்காக அவங்க மேலே கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணீங்க, இதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு ஏப்ரல் 8th அன்னைக்கு. ஸோ ஏப்ரல் 8th விச் இஸ் ஆன் மண்டே அந்த கேஸ் மறுபடியும் ஹியரிங்க்கு வருகிறது. அப்போது அவங்க தரப்பின விளக்கம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து, அதாவது இந்த ஸ்கூல் 32 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அன்னெசரி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சஃபரிங் கொடுத்துருக்குறாங்க இந்த குழந்தைங்க மேலே அப்படிங்கிறத அவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு நீதிபதி சொல்கிறாரு, என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த விஷயத்தை மீடியாவில் பார்த்துட்டு மீடியா வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற நீதிபதி என்னென்னா நீஜர்க் ரியாக்ஷன்னா மீடியாவில் போடுறதை பார்த்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்து நீங்கள் வந்து இவங்க மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்களே, இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும், இந்த மாதிரி இருப்பது தப்புன்னு சொல்லிட்டு அவர் அந்த எஃப்ஐஆருக்கு இன்ட்ரீம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காரு மக்களே. அதில் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காரு அந்த எஃப்ஐஆருக்கு. ஸோ இந்த கேஸ் எப்படி போடப்பட்டுச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே. அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து சாய்பாபா ஸ்கூலை பற்றி மட்டும் பேசலாம். ஏனென்றால் சின்மியா வித்யாலயா ஸ்கூல் இன்னும் இதை எதிர்த்து எந்த ஒரு பெட்டிஷனும் போட்ட மாதிரி நமக்கு வரல. ஸோ சாய்பாபா வித்யாலயா ஸ்கூல் வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் சொல்கிறாங்க, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு நோட்டீஸும் வரல, எந்த ஒரு சர்க்குலரும் வரல. எப்படி என்ன சர்க்குலர் வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரேலிக்கு பசங்களை கூட்டு போகக்கூடாது சர்க்குலர் வரவே இல்லை. இப்படி வந்திருந்து நாங்கள் மீறி இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நாங்கள் அப்படி இந்த சர்க்குலர் வரல, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எப்படி நீங்கள் இதை தப்புன்னு எங்கள் மேலே கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணுறீங்கன்றது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. சரி, எப்படி ஃபைல் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு
பிஜேபியுடைய மோடி ரேலியில் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் கூட்டு வந்து யூனிஃபார்மும் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் திமுக அரசு இதை பார்த்து இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி ஏன் ஸ்கூல் பசங்கள்லாம் கொண்டு போய் ரேலியில் நிப்பாட்டிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இவர்கள் தான் இனிஷியேட் பண்ணியிருக்க முடியும் இந்த விஷயத்தை. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் தரணும் இல்லைங்களா, இப்போ யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு தான் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மீடியாவில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க, ஏன்னா அவங்க நேரில் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி ஆதாரங்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ மீடியாவில் பார்த்தேன் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு 32 குழந்தைகளுக்கும் மனதளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் வெயிலில் நிற்கிறதுனால. ஸோ அதனால் ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ் சச் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் போலீஸ். ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கணும் மக்களே, இதில் யார் பெட்டிஷனர் ஆக்சுவலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 32 குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து பெட்டிஷனாக இருக்கணும். அவங்க சொல்லணும் என்னுடைய குழந்தையை, ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு லீகல் கார்டியன், என்னுடைய குழந்தையை எந்த அடிப்படையிலுமே அரசியல் ரீதியான பிரச்சாரங்களுக்கு கொண்டு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை, அதை மீறி ஸ்கூல் கொண்டு போயிருக்காங்க, என்கிட்ட எந்த விதத்துலையுமே அவங்க வந்து எந்த பெர்மிஷனும் வாங்கலை, எந்த விதத்தையும் இன்ஃபார்மும் பண்ணவே இல்லை, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் நான் தடுத்திருப்பேன் அந்த விஷயத்தை, இன்ஃபார்மே பண்ணாமல் அவங்க பாட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க என் குழந்தைய. ஸோ அதனால் இந்த ஸ்கூல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க தான் பெட்டிஷன் கொடுக்கணும். அந்த பெட்டிஷன் வச்சுதான் தான் இது வெயிட்டேஜான ஒரு பெட்டிஷனாக இருக்க முடியும். பட் இங்கே 32 குழந்தைகளோட பேரண்ட்ஸும் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை, அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எங்கள் தரப்பு நமக்கு தெரியுது. அப்படி அலோவ் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஸ்கூல் எதிர்த்து அவங்க வந்து ஃபஸ்ட் வெளியே வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டது அப்படிங்கிறதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த எஃப்ஐஆரை இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க மக்களே. இப்போ இன்னும் சில பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு நமக்கு தகவல் இருக்குது. முக்கியமாக சின்மயா ஸ்கூல் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க இதை எதிர்த்து இதுவரையில் எந்த ஒரு பெட்டிஷனும் போட்ட மாதிரி நமக்கு இந்த தகவலும் கிடைக்கல மக்களே. அது கிடைத்தால் அதையும் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பதிவிடலாம். இந்த ஒரு சிச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு திமுக பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேஸை போட வச்சு, சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸை வந்து பிரபலப்படுத்த வச்சு, சம்மந்தமே இல்லாமல் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களே. அது சில கொடுக்குற லீகல் அட்வைசஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கணுன்றது தான் இங்கே நம்ம முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஸ்கூல் மேலே, அது ஸ்கூல் குழந்தைங்க மேலே ஒரு ஸ்கூல் மேலே எஃப்ஐஆர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக 32 குழந்தைகளுக்குமே இது பாதிப்பு ஏற்படுத்தும். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் கேஸ் போட்டார் எங்கள் மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகள் மனசில் வந்து தப்பான விஷயத்தை விதைச்சிருன்றது இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு கிரிமினலான ஒரு பிரைமா ஃபேஸ் இல்லாமல் ஒரு கேஸ் போட்டால் இதை கோர்ட் கேள்வி கேட்கும் அப்படிங்கிற கூட தெரியாமலாம் அவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் மக்கள். அப்போ என்னென்னால் அரசுக்கு லீகலாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பரான பீப்புள் இல்லையான்றதை கேள்வி எழுகிறது இந்த இடத்துல மக்களே. இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக போட்டாங்கன்னா நமக்கு தெரியல, அதான் போட்டிருப்பாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருந்தாலுமே அதில் பிரைமா ஃபேஸ் இல்லாமல் எப்படி போட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. இதான் இந்த கேஸுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ இப்போதைக்கு அவங்க மேலே உள்ள எஃப்ஐஆர் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த இன்ட்ரீம் ஸ்டே சாய்பாபா வித்யாலயா மிடில் ஸ்கூல் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் மற்ற ஸ்கூல் மேலே இந்த சேம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்ற தகவல் இன்னும் அவங்க எந்த விதத்துலையும் இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி அது சேலஞ்ச் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது இன்னொரு தகவல் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.